கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இப்போ யூடியூப்ல வந்து நிறைய ராங் டீச்சிங்ஸ், தவறான உபதேசங்கள் யூடியூப் நிறைய இப்போ வருது. அந்த டீச்சிங்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம், அதை வந்து நம்ம படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். பட் நீங்க வந்து வசனத்துல முழுவதுமாய் தேறினவர்களாய் இல்லாத பட்சத்துல, உங்களுக்கே வேத வசனம் வந்து சரியா தெரியலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, அப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை அதிகமா நீங்க படிக்காதீங்க. சும்மா மேலோட்டமா இதுதான் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பா போகுது. ஏன்னு சொன்னா நீங்க சரியான உபதேசத்துல கரெக்ட் டீச்சிங்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து வேத வசனங்கள் நல்லா தெரிந்து அந்த உபதேசங்கள்ல நீங்க உறுதியா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்துல உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியல, நீங்களே வந்து டவுட்ஃபுல்லா இருக்கீங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை அதிகமா டீப்பா நீங்க படிக்காதீங்க. அப்படி படிச்சா என்ன ஆகும்னா அதுதான் உண்மையை போல தெரியும். நீங்க சரியான டீச்சிங்ஸை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, தவறான உபதேசத்துல போய் நீங்க சிக்கிக் கொள்வீங்க. அதனால நீங்க வேத வசனத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, உபதேசங்களை ஸ்ட்ராங்கா இருங்க, நிறைய கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் நம்ம சரியான உபதேசமே நிறைய நமக்கு தெரியல, அதுக்குள்ளேயே நம்ம வந்து தவறான உபதேசங்களை போய் நம்ம படிக்க நம்ம தேவையில்லை. ஸோ கரெக்ட் டீச்சிங்ஸை வந்து இன்னும் நல்லா நீங்க அதில் ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தெரிந்து கொள்ள தவறு இல்லை என்னென்ன உபதேசங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம இஃப் யூ ஆர் அ பைபிள் டீச்சர், எஸ்பெஷலி நீங்க வேதத்துல போதிக்கிறவராக இருந்தால் அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுடைய விசுவாசிகளை, உங்களுடைய ஜனங்களை நீங்க வந்து சரியான விதத்தை நீங்க நடத்தணும். அப்போ இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் இருக்குது, அதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுவதற்கு நீங்க தவறான உபதேசங்களை படிக்கலாம், படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. பட் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நீங்க முதல்ல சரியான உபதேசங்கள்ல உறுதியாய் இருக்கணும், உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.